கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் கடும் சினத்திற்கும் வெறுப்புக்கும், இன்னும் சொல்ல போனால் ரப்புல் ஆலமீனுடைய கருணையின் தொடர்பே இல்லாத அளவுக்கு புறக்கணிக்கப்படுவதற்கும் தூரமாக்கப்படுவதற்கும் காரணமாக அமையக்கூடிய, நம்ம ஊர் நாடுகளில் சொல்வது போல, தவறு செய்தவர்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறார்கள், அவர்களோடு எந்த வகையான தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் சில சட்டத்திட்டங்களை ஊர்களில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதே போல் எந்த வகையிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த அடியானின் பக்கம் இரக்கத்தோடு நெருங்க விடாத ஒரு கேடுகட்ட பாவங்கள் தான் பெரும் பாவங்கள். அந்த பெரும் பாவங்கள் என்பது மனித வாழ்க்கையின் அமைதியை கூட சில நேரத்தில் என்ன செஞ்சிடும், குலைச்சிரும். தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தொழுகையில் கூட உயிர்ப்பு இருக்காது. ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கோபத்திற்கு அவன் ஆளாயிருக்கிறான் இல்லையா? அதனால் அந்த தொழுகையில் உள்ள உயிர்ப்பை கூட அல்லாஹு தஆலா எடுத்துருவான். இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரும் பாவம் செய்யக்கூடியவனுக்கு துஆ மீது கூட நாட்டம் இல்லாமல் போய்விடும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிலையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றணும், உங்களையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றணும். இறைவனால் புறக்கணிக்கப்பட்டுட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம துஆ செய்யக்கூட தயங்கக்கூடிய அளவுக்கு இப்லீஸ் வந்து நங்கூரம் விட்டு உள்ளத்தில் அமர்ந்துருவான். அந்த பெரும்பாவங்கள் அவ்வளவு கொடூரமான ஒன்று. இறைவனுடைய அதி அற்புதமான அந்த அன்பை முற்றிலும் தடை செய்யக்கூடிய வல்லமை இந்த பெரும்பாவங்களுக்கு உண்டு. இந்த பெரும்பாவங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்த வண்ணம் இருப்பது நல்லதா என்று சொன்னால் நிச்சயமாக நல்லது கிடையாது. தொடர்ந்து இறைவனின் வெறுப்புக்கு ஆளாகி 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 மரணம் வரைக்கும் அந்த பாவத்திற்கான விமோச்சனத்தை அவன் தேடாத பட்சத்தில் மரணம் கூட சில நேரத்தில் துன்பகரமாக அமைந்துவிடும். சகோதரர்களே, அந்த நிலையிலிருந்து மாற நான் என்ன செய்வது? சய்யிதுல் இஸ்திக்ஃபார், தலைமைத்துவம் மிக்க இஸ்திக்ஃபார், என்னெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் தேடி பிடிக்கணும். அதில் ஒரே ஒரு பிட்டு மட்டும் நான் உங்களுக்கு தர்றேன். இந்த இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிக்கும். ரப்புல் ஆலமீனை உங்களின் பக்கம் திசை திரும்ப வைக்கும். ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக அமையும். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணீர் வடித்து தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவனை அப்படி பார்க்குறான். பார்த்து, நீ செய்தது போதும், இனிமேலாவது நிறுத்திவிடு, நீ செய்த தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் கண்ணீரை துடைத்து விடுகிறேன் என்று கரிசனை மிகுந்த அந்த ரப்புல் ஆலமீன் தாயுள்ளத்தோடு ஒரு அடியானை நெருங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 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 பெரும் வல்லமையை படைத்த திக்ர், பெரும் வல்லமையை படைத்த இஸ்திக்ஃபார். எப்படி செய்வது? ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வழியாகவும் சொல்கிறேன். அழகாக எழுதி கொண்டு அதை நீங்கள் மரணமிட்டு டெய்லி வாழ்க்கையில் எதை மறந்தாலும் இந்த இஸ்திக்ஃபாரை மறக்காதீங்க. சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இந்த இஸ்திக்ஃபார் மகத்துவமிக்கது, உயர்வானது. எங்கே சொல்லுங்கள்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல் கரீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹி வ அஸ்அலுஹு தௌபா. இதை செஞ்சிருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதலாம்? இதை உட்காந்துக்கிட்டு 1 2 3 4 5 பாவத்தை அப்படி தான் எண்ணி செஞ்சிட்டு இருந்தோமா? அன்னைக்கு நான் 10 பாவம் தான் செய்வேன், அதுக்கு மேலே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோமா? அந்த பெரும்பாவத்தை தொடர்படியாக செய்யக்கூடிய நேரத்தில் போதும்பா 10 தடவை செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே செய்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு செஞ்சோமா? அதில் கணக்கு வச்சோமா? அதில் ஒரு அளவீடு வச்சோமா? இதில் மட்டும் என்ன அளவீடு? அளவீடே கிடையாது, அளவீடே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், செய்ய 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 உங்கள் உள்ளம் துடிக்கும், கண்கள் கண்ணீரை ஊகுக்கும். தொடர்படியாக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல் கரீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹி அப்படின்னும் போது கடந்த கால பாவங்களை எல்லாம் உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து, என்னை நீ மன்னித்து விடு இறைவனேன்னு சொல்லி நீங்கள் துடிக்கின்ற அந்த துடிப்பு இருக்குது பாருங்க. அந்த துடிப்பு அல்ஹம்துலில்லாஹ், அதில் நீங்கள்
1 2 3 எண்ணும் போது கூட நான் சொல்லுவேன் மன ஓர்மை குலைஞ்சிரும். 1 2 3 நீங்கள் எண்ணும் போது கூட மன ஓர்மை குலைஞ்சிரும். அதை நீ எண்ணாத, தொடர்படியாக இந்த திக்ரை செய்து கொண்டே இருந்து, இந்த தௌபாவை செய்து கொண்டே இருந்து உச்சக்கட்ட கண்ணீரை முழுவதுமாக இறக்கி என்னை மன்னித்து விடு இறைவனேண்டு அப்படியே டபக்குன்னு சஜிதாவில் விழுந்துருங்க. சஜிதாவில் விழுந்து கொஞ்சம் அழுவுங்க. அழுதுட்டு அதுக்கப்புறமா எந்த காரணத்தை கொண்டும், இதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். குளிங்க, நல்லா குளிங்க, நல்லா குளிங்க. குளிச்சு முடிச்சு 2 ரக்காத்து சலாத்து தௌபான்னு சொல்லி என்ன செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க. ஏன்னா தொழுகையை கொண்டு உதவி தேடுன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கண்டு. இப்போ நம்ம பெரிய உதவி கேட்க போகிறோம். அந்த ரப்பின் கருணையை நம் பக்கம் கொண்டு வர போகிறோம். அந்த ரப்பின் கோபத்தை நம்ம அணைக்க போகிறோம். அதுக்குண்டான ஒரு ஆயத்தப்பாடுகளை தான் நம்ம செய்கிறோம். 2 ரக்காத் தொழுதுருங்க. தொழுது முடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருங்க. யாரும் பக்கத்தில் வச்சுருக்காதீங்க. தனிமையை தேர்ந்தெடுங்க. ஏன்னா தனிமையில் மட்டும்தான் ஒரு உயிர்ப்போடு இந்த தௌபா வரும். நீங்கள் யார் முன்னாடியும் செய்யும்போது அது ஒரு விதமான சங்கோஜத்தை ஏற்படுத்தும். நல்ல தனிமையை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய ரப்புடைய இல்லம் இருக்கிறது, மஸ்ஜிதுகள், ஏதாவது ஒரு மஸ்ஜிதுகள், இந்த கயாமியான்னு ஒரு சவுண்டாக இருக்கிற மஸ்ஜிதை தேர்ந்தெடுக்காமல் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ராகத்தான ஒரு நேரத்தை, மக்கள் புழக்கம் இல்லாத நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு லுஹாவோ ஒரு இஷ்ராக்கோ அல்லது ஏதாவது ஒரு தொழுகையோ, யார் மக்கள் இல்லாத நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லுஹா நேரத்தில் யாரும் இருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சையதுல் இஸ்திக்பாரை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அப்படி செய்து முடித்துட்டு ஒரு விதமான தெம்பு உங்களுக்குள்ளே வருவதை நீங்கள் உணர முடியும். ஒரு விதமான, அதாவது என்னத்தையோ பிடுங்கி வெளியில் தூக்கி போட்ட மாதிரி உள்ள ஒரு உணர்வை உங்களால் உணர முடியும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் பாவிகள் தான். தாபரிய தொப்பியை போட்டுக்கிட்டு உங்களுக்கு பயான் பண்ணுற உலமாக்கள் பாவமே செய்ய மாட்டாங்க, அப்படி இல்லை. எல்லா மக்களும் பாவிகள் தான், பாவத்தை கடந்து வந்தவங்க தான். ஒன்றும் அல்ஹம்துலில்லாஹ், படைத்த ரப்பு இருக்கான், என்னை கரம் சேர்க்க அவன் இருக்கிறான், கரை சேர்க்க அவன் இருக்கிறான். அவன்கிட்ட கேட்போம். கோபப்பட்டு தான் இருப்பான். நாமோ வடிக்கின்ற கண்ணீர், வெடிக்கின்ற இதயம் அவனுடைய கோபத்தை அடைக்கட்டும், அவனுடைய கோபத்தை அணைக்கட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, இந்த நல்ல விஷயத்தை பிறருக்கும் பகிர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.